இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான பட்டர் குக்கீஸ், எக்லெஸ் குக்கீஸ் அவன் யூஸ் பண்ணாமல் எப்படி குக்கீஸ் பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேன். குக்கீஸ் செய்கிறதுக்கு முதல்ல மைதா 300 கிராமும், சுகர் பவுடர் பண்ணது 100 கிராமும். இப்போ நான் மைதா பாத்திரத்தில் எடுத்தாச்சு. இப்போ அடுத்து சுகரும் சேர்த்துக்கிட்டேன். அடுத்து 2 பிஞ்சு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறமா அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடரும் சேர்த்துக்கலாம். உப்பு பிஞ்ச் அளவுக்கு போதும், 2 பிஞ்சு சேர்த்தா போதும், ரொம்ப சேர்க்க வேணாம். அடுத்து பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் 200 கிராம் எடுத்துக்கோங்க. ஃப்ரிட்ஜில் பட்டர் வச்சுருந்தீங்கன்னா வெளியில் கொஞ்சம் நேரம் வச்சுக்கோங்க, கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும், அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பட்டர் சேர்த்தாச்சு. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஈவனாக நல்லா மிக்ஸ் பண்ணணும். முக்கால்வாசி அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் பால் சேர்த்துக்கணும், ரொம்ப சேர்க்க வேணாம். இப்போ பாருங்கள், இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது மாதிரி வரணும். நல்லா எல்லாமே ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இந்த பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்கும். அதாவது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. நம்ம குக்கீஸ் அப்போ தான் நல்லா ஷேப்பாக செய்ய முடியும். அடுத்து குக்கீஸ் செய்கிறதுக்கான பிளேட் எடுத்துக்கலாம். நான் அந்த பிளேட் மேலே பட்டர் பேப்பரை வச்சுருக்கேன், அது மேலே பட்டர் நல்லா தடவி எடுத்து வச்சுருக்கேன். குக்கீஸ் எல்லாம் செஞ்சு வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம குக்கரில் உப்பு 1 இன்ச் அளவுக்கு, இல்லைன்னா உங்ககிட்ட ஃப்ரெஷ்ஷான மணல் க்ளீனாகவும் இருந்துச்சுன்னா நீங்கள் மணல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி 1 இன்ச் அளவுக்கு வச்சுட்டு இது மாதிரி ஒரு ஸ்டாண்டு சென்டரில் வச்சுருங்க. உங்கள் வீட்டில் இப்போ குக்கர் இல்லை, பெரிய குக்கர் இல்லைன்னா வானலியில் கூட யூஸ் பண்ணலாம். இது மாதிரி இட்டாலியம் வானலி இருந்துச்சுன்னா அதில் இது மாதிரி மண்ணையும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஃபுல் ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷம் நல்லா சூடாகட்டும். அது சூடாகிற டைமில் நம்ம இது மாதிரி குக்கீஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிடலாம் பிளேட்டில். இப்போ இதெல்லாம் செஞ்சாச்சு. இப்போ இதை வானலிக்குள்ளே வச்சு நல்லா ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வைங்க, கேப் இல்லாத மாதிரி. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 20 to 25 மினிட்ஸ் நல்லா உள்ளே இருக்கட்டும். அதுக்கப்புறம் ரொம்ப சுவையான எக்லெஸ் பட்டர் குக்கீஸ் ரெடி ஆயிருச்சு. மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.